ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் சேர்த்தே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 1.5 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட எடுத்துக்கலாம். வெள்ளை அவல் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் அதை எடுத்திருக்கேன். நீங்கள் சிகப்பு அவல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வடிகட்டி நல்லா வந்து தண்ணியெல்லாம் நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தா போதும். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வந்து நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வெள்ளை அவல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஊற வைக்காமல் அப்படியே டேரெக்டாக சேர்த்துட்டு வறுத்துட்டேன். இது கூட 2 வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நான் வந்து நேந்திர வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நேந்திர வாழைப்பழத்தில் செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா உங்ககிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கோ அதை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். இது கூட வாசனைக்காக ஒரே ஒரு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏலக்காய் பவுடராக இருந்துச்சுன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிம் ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். நம்ம இதில் சேர்த்துருக்கிற அவல், தேங்காய் இது ரெண்டுமே வந்து நல்லா வறுபட்டு அதோடைய கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்கிற அந்த வெல்லமும் வாழைப்பழமும் நல்லா வந்து குக் ஆகி இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆகி வரணும். இப்போ இந்த பூரணம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ தேவையான மேல் மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக வந்து சோடா உப்பு சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை, வெல்லம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து பூரணத்தில் வந்து வெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் இதில் வந்து நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற போல நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நல்லா வந்து விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கையால் கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். மாவு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை எடுத்து நல்லா இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஆறிடுச்சு அப்படின்னா கெட்டிப்பட்டுரும். அதனால் ஓரளவுக்கு கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே எடுத்து உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு உருண்டை பிடிக்க வரும். ஏன்னா இதில் நம்ம வந்து வெல்லம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் வந்து சீக்கிரமாக வந்து இது கெட்டிப்பட்டுரும், ரொம்ப வந்து ரஃப் ஆகிடும். அதனால் கை பொறுக்கிற சூடு இருக்கும் போதே நீங்கள் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பிடிச்சி எடுத்துடலாம். அதே மாதிரி உருண்டை பிடிக்கிறப்போ நல்லா வந்து அழுத்தி நல்லா உருண்டை பிடிக்கணும். நீங்கள் வந்து லேசாக பிடிச்சிங்க அப்படின்னா அந்த மாவில் வந்து நம்ம டிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்யும் போது அது வந்து பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் வந்து நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. பனியார சட்டியை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பண்ணுறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் வந்து எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி ஒரே ஷேப்பில் ஒரே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த உருண்டைகளை மாவில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு உருண்டையாக நம்ம வந்து பனியார சட்டியில் போட்டு எடுத்துடலாம். இதை பனியார சட்டியில் தான் செய்யணும்னு கிடையாது. நீங்கள் வந்து கடாயில் ஆயில் ஊற்றி நல்லா டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். பட் வந்து நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண பொருட்கள் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி பனியார சட்டியில் செஞ்சு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறமா கத்தி வச்சு இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இதை நீங்கள் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கோங்க. 2 பக்கமுமே வந்து நல்லா செவந்து வந்ததுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதை கட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்துருந்துச்சு. உள்ளே இருக்கிற பூரணமும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் இதை கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமான பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கோதுமை மாவு, வெல்லம், நாட்டு சக்கரை, வாழைப்பழம், தேங்காய், அவல் இந்த மாதிரி பொருட்கள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.